வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். நாகலோகப்பட்டணத்திலே நாகராஜன் நாகக்கண்ணிக்கு பிள்ளையாக வந்துதித்த காளியர்கள் என் தாயாகப்பட்ட உச்சியினி மாகாளி அம்மா துர்க்கையம்மா மாடாளி பத்ரகாளி முத்தாரம்மா மாளி மாறி காந்தாரி கனகதுர்க்கை அட்டகாளி 8 பேர்களும் அவ பிறந்து வளர்ந்து நாகலோகப்பட்டணத்திலே அழகிலே சிறந்த அம்சத்திலே உயர்ந்து அட்டகாளி 8 பேர்களும் நாகலோகப்பட்டணத்தில் ஆடி பாடி அவை காடு போட்டு எப்படி விளையாடி வருகிறாள் தெரியுமா? எப்படி கும்மியதோடி பெண்ணே, நல்ல ஆனந்த கும்மியதோடி பெண்ணே, கும்மியதோடி பெண்ணே, நல்ல ஆனந்த கும்மியதோடி பெண்ணே, கும்மியதோடி பெண்ணே, நல்ல இசைந்த கும்மிய ஞான பெண்ணே, கும்மியடி பெண்ண கும்மியடி, நல்ல குனிஞ்சி வளர்ச்சி கும்மியடி, வருவது பாரு கெடி, அம்மாடி வருவது பாரு கெடி, வட்ட வட்ட சிறு முட்டையில தாயவாலி பெண்ணுகள் கும்மி பாரு, மறிக்கிற அத்தனை பேருக்கும் தங்க சரப்படி கொத்தோடவே கும்மியடி பெண்ண கும்மியடி, நல்ல குதிச்சு குதிச்சு கும்மியடி, வரது பாரு கெடி, அசைச்சு வரது பாரு கெடி, வரது பாரு கெடி, அசைச்சு வரது பாரு கெடி, ஆனந்தம் போல துர்க்கையம்மனுக்கு அத்தியானம் நல்ல பாரு கெடி, வரது பாரு கெடி, குதிச்சு வரது பாரு கெடி, தடம் போல துர்க்கையம்மனுக்கு போசு நல்ல பாருங்கம்மா, வட்ட வட்ட சிறு மொட்டை நிறந்தாய வாலிப பெண்கள் கும்மி பாட, வட்ட வட்ட சிறு மொட்டை நிலையம்மா வாலிப பெண்கள் கும்மி பாட, மறிக்கிற அத்தனை பேருக்கும் தங்க சரப்படி கொத்தோட, பள்ளி குழந்தைய வசந்தப்பட்ட நாப்பர் பள்ளி குழையம்மா வசந்தப்பட்ட நாப்பர்
பட்டணத்திலே அப்படி விளையாடி இருக்கும் போது நாகராஜனோ நாகக்கண்ணியோ நாமளோ சர்ப்ப சொருவத்துல இருக்கிறோமே, இந்த 8 பிள்ளைகளும் நமக்கு பாம்பின் சொருவத்துல மதுரைகள் வந்து பிறக்காம இம்புட்டு அழகா பிறந்திருக்காங்க. எம்புட்டு அழகா இருக்கா, அவளை பார்த்தா இவளை பார்க்க வேண்டாம், இவளை பார்த்தா அவளை பார்க்க எவ்வாளையா அந்த மூத்த வரணும் உப்புடாது மூத்தவாயவா உப்புடாது. சரி உப்புடாதிய பார்த்தா நடுவுலவா உச்சி மாடிய பார்க்க வேண்டாம், அந்த உச்சி மாடிய பார்த்தா 3வது வருதோ 4வது வருதவா 4வதுவா கனகதுர்க்க. சரி அவளை பார்க்க வேண்டாம். சரி இப்படியா ஒரு போல இருக்கா தங்கச்சி, அவ எப்பவும் சிரிச்ச முகமா இருப்பா. எவ்வா சிரிச்ச முகமா இருப்பா, அவ யாரன சொல்லுனே சரியா துர்க்க துர்க்கேம்மா அவ சிரிச்ச முகமா இங்க வந்தானே தாங்க மாட்டேன். அவ திரிசூலா 8 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு சுயரூபங்களை எடுத்து மகுடனை வலம் பிடிக்க தானே துர்க்கையா வடிவம் கொண்டிருக்கா. ஏன் வர நடக்குது அவன் நாக்கு யாரு தெரியுமா, பணவட்டா தெரியுமா அவ ஒரு பெரிய துர்க்கன்னு ஏன் தெரியுமா ஒருத்தி எண்ணத்தாய் மாற்றி பார்க்க தேவையில்ல. இட்லி இட்லி எல்லாம் இட்லி குப்பையில எல்லாம் ஒரே இட்லி குப்பையில இட்லி தானே, ஒரே குப்பையில அட்டமகா காளியர்கள் 8 பேர்களும் அப்படி இருக்கும்போது பாம்பின் சொருவத்துல இருக்கும். நாங்க பாம்புக்கு பாம்பு குஞ்சு கிடைக்காமல் அது இந்த சவுனுக்கு உடனே கொண்டு அதாவது நாவலுக்கு பாம்புக்கு பாம்பு குஞ்சு கிடைக்காமல் மதலை சொருவத்துல இம்புட்டு அழகுல இருக்காளே என் உச்சி மகாளி துர்க்கையம்மா இம்புட்டு அழகுல இருக்கா தெரியுமா. ஆமா
நாமளும் சர்ப்ப சொருவத்துல இருக்கிறோமே. என் தாய் உச்சேரி மாகாணி துர்க்கை அம்மாளே எங்களால எப்படி வளர்க்க முடியும் என்று ஆதி பராசக்தியிடமிலே வந்தோ. அம்மா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அநாதர செய்ய 1000 கண்ணுடைய பாம்பின் சொருவத்தில் இருக்கும் எங்களுக்கு பாம்பு போல பிள்ளை வேண்டாம், மனிதர் சொருவத்துலதான் பிள்ளை வர வேணும்னு கேட்டது வாஸ்தவம். எங்களுக்கு பகவான் கொடுத்ததும் உண்மை. இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி பால் கொடுத்து வளர்க்க முடியும்? ஆதி சக்தியிடமிலே முறையிட ராஜா நாயக்கண்ணி அஞ்சாத மலையாத அது கவல வேண்டாம். எட்டு நல்ல பிள்ளைகளே அப்படியே வளர்த்துத்தானே என்றுதான சொல்லியல்லோ. என்னை பார்வதியாய் பாலோடு பாலோடு வளர்த்து வருகிறார். இப்படி 3 மணிக்கே வில்லு வைக்க சொன்னா நல்ல அன்னதானம் போட்டிருக்காவா? சாப்பிட்டா உலக வரத்தானே செய்யும். 2 மணிக்கு அன்னதானம் போட்டிருக்காவோ, 3 மணிக்கு வில்லு வைக்க கூப்பிட்டுருக்காவா? 50 பேரும் நல்லா வீட்டுல படுத்து அக்கா மாறு பூரா உறங்குதாவா? குடத்துக்கார சொல்றாரு, பொம்பளை இல்லையே நான் எப்படி வில்லு அடிக்க? ஆடி பாடி எனக்கு எப்படி அடிக்க முடியும்? ஒத்தைக்குள்ளே இருந்து அடிக்க முடியும். முடியல 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 இல்லையே முடியல இல்லையே முடியல முடியல முடியுமா இல்லைன்னு முடியும் ஆனா முடியல வரும் ஆனா வராது. அது மாதிரி அவருக்கு கூட்டம் எல்லாம் இல்லைன்னொன்னே அடிச்சு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அவரு சொல்லிட்டாரு அப்பலே. நல்ல கூட்டம் இருந்தா தானே ஆடி பாடி படிக்க முடியும். நான் மட்டும் ஒத்தையிலே இருந்தா அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்காரு. தனி மரம் ஒத்த மரம் நின்னா எப்படி தோப்பாவும்? நிறைய மரம் நின்னா தானே தோப்புன்னு சொல்ல முடியும். ஆமா, ஒரு மரம்னா ஒத்த மரம் தானே இருக்கு. அது தண்ணி பாய்ச்சுனா என்ன, அதை வெட்டி கொடுத்தா சும்மா அது வாட்டி கிடக்கு. அப்ப ஒரு 5-6 மரம் இருந்ததுன்னு வையே, போய் பராமரிச்சு அதுக்கு என்னெல்லாம் 10 மரம் நின்னா தானே தண்ணி பாய்ச்ச முடியும். போடலாம், ஒரு மோட்டரை ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு 4 ஆளை கூட்டு போய் வெட்டி கொடுக்க சொல்லலாம். இது ஒண்ணுமே இல்லாம ஒத்தையிலே ஒத்த மரத்துக்கு போய் தண்ணிய பாய்ச்சனா எங்க ஒண்டி போட வீட்டுல இருக்க போடுற மோட்டரை போட்டு பிடிக்கலாம்.
அது இல்லாம நல்லா குருமா சுண்டல் வச்சு குருமா வச்சிருக்காவா அதை சொல்லவா செய்யணும் மக்கா மகளுக்கு அது ரொம்ப பிடிக்குமே உனக்கு நீ அந்த இந்த பிள்ளைக்கு விருதுநகர் பிள்ளை இல்லையா ஒரே உருளைக்கிழங்க சாப்பிட்ட பிள்ளை அதனால உருளைக்கிழங்கு பிரியும் அவளுக்கு வெள்ளையா இருக்கும் பாத்தீங்களா என்ன உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு என்ன கருப்பாவா இருக்கும் பூமியில இருக்கும்போது கருப்பா தானே இருக்கும் அப்படிலாம் கிடையாது உருளைக்கிழங்கு வெள்ளையாத்தான் இருக்கும் உருளைக்கிழங்கு செல்ல கட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு கத்திரிக்காய் 8 மணிக்கு ஆகிடுச்சு அம்மா வந்து அதனால இந்த பிள்ளை ரூவா ரூவான்னு கத்துச்சு எல்லா பிள்ளைகளும் கூவா கூவான்னு சொல்லுமா இந்த பிள்ளை மட்டும் ரூவா 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 ரூவாக்கு இது ஆஸ்பத்திரியில வரல ஆஸ்பத்திரி பணம் கட்டி வரல அதான் ரூபா ரூபான்னு சேர்த்து போடுது பணம் கட்டியா என்ன ஆஸ்பத்திரியில உங்க ஆத்தோனிய பெத்தானே ஆஸ்பத்திரியில தான் தர்மாஸ்பத்திரிக்கா பணம் கட்டி பெத்தாவா நீ அப்படித்தான் ஆஸ்பத்திரி நீ தர்மாஸ்பத்திரியில பக்கத்துல சீதாலட்சுமி ஆஸ்பத்திரி அப்படி விவரமா சொல்லு எந்த ஊர்ல அம்பாசமுத்திரத்துல அம்பையில பிறந்த புள்ளதான் நல்ல எள்ளு புண்ணா கோல இருக்கு நவப்பட கலரு என் கலர் குறைச்சலா இங்க என் கலர் எப்படி திக்கா டார்க்கா இருக்கு திக்கா டார்க்கா இருக்கு புதுசா போட்ட ரோடு மாதிரி இருக்கு பிள்ளையும் அழுதா ரூபா ரூபான்னு தான் அழுவோம் இப்பதான் தெரியுது எனக்கு அப்படியா ஏன் ரூபா பணம் கட்டி பிறந்தவங்கள அதான் அப்படிதான் இருக்கும் அந்த காலத்துல ஒரு குழந்தைன்னா வீட்டு சத்தம் வெளிக்கு தெரியாம பெத்தவா வயக்காடு விளக்காடுக்கு போயிட்டு வரோம்னு கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவான் தண்ணி எடுத்துட்டு வரோம்னா இவ இங்க பிள்ளை பத்து போட்டு சும்மா இருந்துக்கிடுவா ஏட்டி இப்பதான் தண்ணிக்கு போனேன் பெயமாவா புள்ள சத்தம் கேட்டா உள் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலம் வீட்டு சத்தம் வெளிக்கு தெரியலையா ஏட்டி சுப்பமா மருமவா இப்ப நினைட்டு இங்க நின்னுட்டு போனா அதுக்குள்ளேயும் பெத்து போட்டாலாம்ல பார்க்கும்போதே நினைச்சேன் வயிறு நல்லா இறங்கி இருக்கு நாளைக்கு நாளை கட்டா பிள்ளை வருவான்னு நினைச்சேன் அப்ப உனக்கு பழக்க தோசமானே அப்ப பேச்சு நாளைக்கு நாளா கட்டி பெற்றுவான்னு பார்த்தேன் சாயந்தரம் 5 மணிக்கே பிள்ளை வந்துட்டா பெத்துட்டாளா ஆமா பேச்சு வரையும் கொஞ்சம் இறங்கிதான் ஏன் தெரியுமானே அந்த காலத்துல தாய்மார்கள் மாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சா 40 நாள் 50 நாள்னு தெரிஞ்ச உடனே ஒரு 50 நாளையில என்ன செய்வா என்னமா செய்வா நடக்கட்டும்னு விடிய காலமும் சாயங்காலமும் தலையில ஒரு படம் தண்ணி அப்ப வீட்டு வாசல்ல வீட்டுக்கு தண்ணி வராது ஒரு மைலுக்கு ஒரு பக்கம் தான் படி வைப்பு ஒரு மைலுக்கு ஒரு பக்கம் தான் கிணறு ஆமா அங்க இருந்து தண்ணி ஏக்கா இங்க எந்திக்க உட்காந்து ஏக்கா இருங்க நான் தொண்டை வழியில கத்திக்கிறேன் பால் கறக்கணுமோ பால் கறந்து பாப்பாவுக்கு பால் பால் கறந்து பாப்பாவுக்கு ஒரு டப்பா தந்துருங்க 1 லிட்டர் 250 பால் போதும் சொந்த மாடு அவ போய் கறக்க போறாளா 7 மணிக்கு கறக்க போறதுக்கு இப்பவுமே பெரியணும் சாணி எல்லாம் தூக்கணும் நீங்க உங்ககிட்ட வேலையை படிட்டு எங்களை ஒத்தையில இருந்து படிக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அது நல்ல வெயில்ல ஆளாட்டி அள்ளி போட்டு அதை கொண்டுட்டு போய் புத்தி அரிசி வேற தலையிலே வச்சுதான் சமைக்கணும் தலை சுமதான் சுமந்துகிட்டே போனோம் அப்படி எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க வீட்டு சத்தம் வெளிக்கு தெரியாம அறம் இல்லாம தண்ணி
எடுத்துட்டு வரவா பிள்ளைய பத்து போட்டு சும்மா இருந்துக்கிடுவா. ஆனா இந்த காலம் 40 நாள்னு சொன்ன உடனே போய் ஆஸ்பத்திரியில நம்ம டாக்டர் அம்மாவை பார்க்கவாங்க. பார்த்த உடனே இந்த அம்மா சொல்லிடுவாங்க, ஒரு கோடி உந்துக்கா 2 கோடி உந்துக்கா 2 கோடி உந்துனா குழந்தை கண்டிப்பா ஒரு கோடி தான் இல்ல, இன்னும் 10 நாள் கழிச்சு வரலாம் சொல்லிடுவாங்க. அதாவது கைய பிடிச்சு பார்த்தோன்னே அம்மா சொல்லிடுவா, ஏமா உன் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. ஆமா, செம்பு தண்ணி தூக்கிறாங்க, செம்பு தண்ணி கூட கோழி முட்டையை கையில எடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடைசி என்ன ஆகும், அந்த அம்மா கட்டில விட்டு கீழே இறங்க மாட்டாங்க, பெட்லிஸ்ட் தான். 3 முடிச்சு போட்டாங்களே ஐயாமார்கள், அவங்க எல்லாம் ஐயோ பாவம் புருஷன் புருஷனா என்னைக்கு தாலி 3 முடிச்சு போடுறாங்களோ அன்னையில இருந்து அந்த அம்மா பெத்து எடுக்கிறது வரைக்கும் உள்ள வளர்ந்து ஓடுறது வரைக்கும் அந்த அவங்கதான் என்ன செய்யணும், காபி போட்டு கொடுப்பது என்ன, காபி போட்டு எப்படி கொடுக்காங்க, நம்ம காலை தட்டி, ஏன்னா மாசமா இருக்கவங்க தூங்கும் போது எழுப்பு கிடையாது, தங்கம் அது மட்டுமா 11 மணிக்கு மாதுளம்பழ ஜூஸ், காலையில இட்லி, 11 மணிக்கு மாதுளம்பழ ஜூஸ், 12 மணிக்கு சாப்பாடு, 2 மணிக்கு ஆப்பிள் ஜூஸ், 6 மணிக்கு பால், ராத்திரி படுக்கும் போது 2 சப்பாத்தி, 2 வயல் வாழைப்பழம். பாக்கெட்டு பால் குடிச்சா சளி பிடிச்சிருவான், அதனால பசும்பால்னா உடம்புக்கு ஹெல்த்தா. அப்படி எல்லாம் இப்போ காலம் கலிகாலம் ஆகி போச்சு, கம்ப்யூட்டர் காலம் வந்தாச்சு. காலம் கலிகாலமா ஆகி போச்சு, அப்ப கம்ப்யூட்டர் காலம் வந்தாச்சு. அந்த காலம் 10 பிள்ளை பெற்றிருக்கா, 10 பிள்ளைகளையும் பெற்று மாமியார் தூக்க மாட்டா, மாமனார் தூக்க மாட்டாங்க, அக்கம் பக்கத்துல தூக்க மாட்டா, 10 பிள்ளைகளையும் மூக்க சிந்தி மதுரை சிந்தி அதுக்கு எங்கெங்கெல்லாம் போச்சா அத்தனை அந்த கழுவி மொழி சாப்பாடு சாப்பிட விட மாட்டாங்க. அந்த காலத்துல 11 பிள்ளையும் பெத்து போட்டிருக்கா, 11 பிள்ளையும் பெத்து வளர்த்திருக்கா. ஒரு பிள்ளைய பெற்றுட்டு வளர்க்கறதுக்கு அப்பா என் உயிரை வாங்குதானே, என் சீவனை வாங்குதானே அப்படின்னு சொல்றாங்க. அத்தாடி நம்ம வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த காலம் 10 பிள்ளைகளையும் பெத்து காடுகரையில போய் வேலை பார்த்து ஒரு அறிவிப்பு, கோவிலுக்கு பட்டு நேமிதங்கள் இருப்பவர்கள் தயார் நிலையில் இருக்கும்படி விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உச்சி மாகாளி அம்மனுக்கும் துர்க்கை அம்மன் அதனால ராத்திரிக்கு கூட்டம் இருக்கும். எங்க மச்சான் ஒரு பாட்டு படிப்பாரு, இந்த விதமாகவே வளர்த்து வருகிறார் தெரியுமா, நாகராஜன் நாகக்கண்ணி, நாகராஜன் நாகக்கண்ணி, அவனால ஒரு மேனையுமா ஒரு வண்ணமுமா பூரோடு வளர்த்துவாரா வளரும் பேரை சந்தேரங்கோ வளர்ந்து வாரா 2 பேரும் அக்காரங்க 8 பேரும் சீனி மாகாளி அம்பிகையே துர்க்கையம்மா வளர்ந்து வரும் நாளையில ஒரு நாள தரவாடியில தலையில ஓட்டமான
பாதங்கள் நோகுமண்டு தோழதீர தொட்டில் தொகையதீர மார்பதீர தொட்டில் தொட்டில் கட்டே வரக்கூடிய நாளையிலே ஒரு நாள் தனமதிலே ஏது செய்கிறாள் என்று கேட்டார். நாகராஜனோ நாகக்கண்ணியும் பார்த்தாங்க. என்ன செய்தாங்க? இங்க பாருங்க, சின்னஞ்சிறு பிள்ளைகளாலே துர்க்கை அம்மா, உச்சிமாரி அம்மா, முப்படாரி, ஏ பத்ரகாளி, இருக்கமுடி மாறி, ஏ காளி, தங்கமுத்தா, ஏ கந்தா காந்தாரி, முத்தாரம்மா என்ற 8 பேரை அழைத்தார். அம்மா, என்னை அழைத்த காரணம் என்ன? எனக்காக சொல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்க, அப்படியே ஆகட்டும் என்று 8 பேர்களோ அழைத்த காரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்ல உடனே பார்த்தார். அம்மா, ஏ உச்சிமகளி, துர்க்கை அம்மா, வாங்க, சின்னஞ்சிறு பிள்ளையா இருந்தீங்க, உங்களுக்கு பாலும் தேனும் கொடுத்து ஊட்டி ஊட்டி வளர்த்து வந்தேன். வளரும் பிள்ளைகளாக இருப்பதனால என்னால உங்களை இனி வளர்க்க முடியாது, முடியவே முடியாது. அதனாலே அம்மா, உங்களை வளர்ப்பதற்காக நானும் உங்க அப்பாவும் 7 கடலுக்கு அப்பா இறை தேட போறோம். ஏழு கடலுக்கு அந்த பக்கம் உங்களுக்கு இறை தேட போறோம். இறை தேட போறோம். இறை தேட போறோம்னு சொன்னா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தா போறிய? என் ஒத்தையில ஒருத்தர் இருந்துட்டு ஒருத்தர் போனானே. ஏன் தெரியுமா? அப்பாவும் அம்மாவும் இன்னும் லவ் பண்றாங்க, ரொம்ப லவ் பண்றாங்களா? அப்பா விட்டு அம்மா போறதில்ல, அம்மா விட்டு அப்பா போறதில்ல. ஆமா, அதனால 2 பேரும் போறாங்க, சேர்ந்து போவாங்க. ஆமா ஆமா, நானே எங்க மாமா கூட எங்க போனாலும் பின்னாடிதான் போவேன். என் பையன் மாவா என் வீட்டுல உனக்கு என்ன ஆமா பையன் அங்கேயும் இங்கேயும் போவேன், என் பின்னாடியே தான் வரணுமோ? நான் கேட்காருன்னு என்ன பண்ணேன், லவ் போயிட்டு. ஆமா, உனக்கு நான் தான்.
அதனாலே அம்மாவும் அப்பாவும் நம்ம 2 பேரும் சேர்ந்து போனா தானே உழைக்க முடியும். சின்ன பிள்ளைய 1 2ன்னா அப்பா உழைச்சிட்டு வரலாம், அம்மா இருந்து பொங்கி போடலாம். 8 பொட்ட பிள்ளைகளா இப்ப நீ 8 பொட்ட பிள்ளைகளை என்னால எப்படி வளர்க்க முடியும்? அதனாலே அம்மா என் காரியர்களை உங்களை வளர்க்க வேணுமையான 8 பொட்ட பிள்ளைகளாக இருப்பதனாலே அப்பாவும் அம்மாவும் 7 கடலுக்கு அப்பால சென்று இறை தேடி வருவரைக்கும் நாடு நாடா இல்ல, ஊரு ஊரா இல்ல, காலம் கலிகாலம் ஆகி போச்சு. விசில் அடிச்சா கூட்டம் ரொம்ப லாத்துதாங்க. ஆமா, எம்பிட்டு 8 பொட்ட பிள்ளை எம்பிட்டு அழகா இருக்கீங்க. செக்கை செகப்பழகு செந்தூருக்கு பொட்டழகி, சடையழகி குங்கும பொட்டழகி, அடையிலே சிறந்த அமுசத்திலே உயர்ந்து இம்புட்ட அழகோடு இருப்பதனால அம்மா என் காரியர்களை பாருங்க, இவ்வளவு அழகு நிறைந்த பிள்ளைகளா இருக்கல அம்மா. அதனால கடிய தட்டுவான், கண்ணை செய்வான், கண்ணை அடிச்சு கூப்பிடுவான். அதனாலே யாரும் புற்றை விட்டு வெளியில வந்து விடப்படாது என்றே நாகராஜனும் நாகக்கண்ணியும் 7 கடலுக்கு அப்பாலே இறைவேட சென்றார்கள். இவர்கள் இறைவேட சென்ற போது அம்பிகை பார்த்தாள், உச்சினி மாகாளி எல்லாத்துக்கும் பெரியவா முத்தாரம்மா முப்படாதி பத்திரகாளி வந்தோ ஏன்னு சொல்லுகிறாள் தெரியுமா? ஏடியம்மா தங்கை மாற, ஏடியம்மா தங்கை மாற, ஏடியம்மா தங்கை மாற, தங்கை மாற, தங்கை மாற, தங்கை மாற, தங்கை மாற, என்னோடைய வார்த்தைகளே வார்த்தைகளே வார்த்தைகளே, என்னோடைய வார்த்தைகளே வார்த்தைகளே. ஆமாய்யா சொல்லையா விளையாடிட்டு வரலாமா? நாங்க யாரும் வரமாட்டோம். நம்ம அப்பா அம்மா நம்மகிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க? வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா அதாவது யாரும் வெளியே போகக்கூடாது. வெளியே போனீங்கன்னா நாடு கட்டு கிடக்கு, நாடு நாடா இல்ல, ஊரு ஊரா இல்ல, காலம் கலிகாலம் ஆகி போச்சு. அதனால யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் நீ கூப்பிடுவீங்க, நாங்க வரமாட்டோம். ஏ உச்சிமாகாளி, ஏ துர்க்கை அம்மா, நம்ம அப்பா அம்மா வர எத்தனை நாள் ஆகும்? 8 நாள் ஆகும் அப்படின்னு
சொன்னாங்கள் அல்லவா? அதனாலே 8 நாளைக்கு முன்னாலே அவர்கள் வருவதற்கு முன்னாலே 8 நாளைக்கு முன்னாலே வந்துட்டு நாம புற்றுக்குள்ள இருந்து ஒரே புழுக்கமா இருக்கு. புற்றை விட்டு வெளியிலே போய் விளையாட்டை முடிச்சு விட்டு வரலாமே என்று சொல்ல இது நல்ல யோசனை தான். அப்பா அம்மா வருவதற்கு முன்னால வந்துடலாமா? வந்துடலாமோ? அப்ப சரி அக்கா, விளையாடுறா நீ ஒரு நல்ல விளையாட்டு சொல்ல. அது என்னது? ஏற்றி இறக்கி எல்லார் கையும் சொடக்கி தட்டாங்கல் விளையாட்டு. அந்தாடி அந்த விளையாட்டை உன் கொண்டாட்டி நீ வீட்டுல விளையாடுங்க. ஐயா போய் எங்க போய் பாண்டி விளையாடணுங்க? அந்த விளையாட்டை நீ விளையாடு. பெரிய மலை நீ ஒரு விளையாட்டு சொல்லு பார்க்கலாம். முங்கி முங்கியா? எதுல முங்கி முங்கி வங்கி வங்கி விளையாட போற? தண்ணிக்குள்ள அந்த விளையாட்டை நீ விளையாடு. ஏன் அதுக்கு பெரிய வேலை? நீ சொல்லிட்டு ஒரு விளையாட்டு கபடியா? நல்லா விளையாடலாமே. கபடி விளையாட போறியா? கபடி நீ எப்படி விளையாடுறது தெரியுமா? கபடி கபடி கபடி. தஜரா நாயகியாக அவ்வளவு பெரிய கோட்டை போட்டு ஆண்டு வருகிறாள் முத்தாரம்மா. கடற்கரை ஓரமாக அந்த 8 பேர்கள் வீடு அம்மா உச்சி மகாரி துர்க்கையம்மா கோடாரி பத்திரகாரி முத்தாரம்மா சிறுமணல்
என்று சொல்ல பார்வதாதேவி பேச்சுக்கு மறுவார்த்தை இல்லாமல் ஆண்டவன் படியளக்க பயணம் வைத்தார். பார்வதி ஓடோடி வந்தார். பரமேஸ்வரா, எனக்கு ஒரு சந்தேகம், நான் கேட்கட்டுமா? கேட்டதுக்கு அப்பால் சாபங்கள் எதையும் எனக்கு நீங்கள் கொடுக்க கூடாது. பார்வதி, ஆண்டவன் சிவபெருமான் அதாவது ஆத்திரப்படும் கோபம் உள்ள அளவுக்கு கேட்க மாட்டேன் என்று எதிர்பார்க்கிறேன். பரமேஸ்வரா, ஈசா இறைவா, ஏழை பிரகாசா, பகவானே பரம்பொருளே, அகில உலகம் படியளக்க போற இடத்திலே படியளக்க போற இடம், படியளக்க போற இடம், போற நல்லடம் மலையிலே பார்வதி அழகு போலே பாருலகில் பார்த்ததுண்டோ, சரி அழக போலே ஊரையில் கண்டதுண்டோ, அண்ணந்தங்க அழக போலே அண்ணந்தங்க அழக போலே உலகத்தில் பார்த்ததுண்டோ. ஈஸ்வரி அழகு போல எவ்வுலகில் கண்டதுண்டா? கடவுள் தேவி அழகு போல கலி உலகத்திலே பார்த்ததுண்டா என்று சொல்ல பார்த்தார் பகவான். பார்வதி படியளக்க போக சொல்லிவிட்டு நாமட்ட தேவையில்லாத வதாண்டம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பார்வதி, 14 லோகத்திலேயோ பார்வதி அழகு போல் பார் உலகிலே பார்த்தது கிடையாது. ஈஸ்வரி அழகு போல உலகிலே கண்டதில்லை என்று சொன்னாதான் பார்வதாதேவி நாம படியளக்கும் போகும் இடமிலே ஏதோ ஒரு பாராபட்சங்கள் இன்றி பாராபட்சம் வராது வச்சுக்கோங்களேன். பார்வதாதேவி அழகு கிடையாது. நாகலோக பட்டணத்திலே உச்சியினி மாகாளி அம்மா என் துர்க்கை அம்மா அழகுன்னு சொன்னமே, ஆனா படியளக்கும் போகும் இடமிலே பாராபட்சங்கள் வந்து சேர்ந்துவிடும். அதனாலே பார்வதி அழகு கிடையாது. உச்சினி மாகாளி அம்மனுக்கும் துர்க்கை அம்மனுக்கும் நியமிக்கப்பட்டு வைத்திருப்பவர்கள் நீங்க ரெடியாக இருக்கும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதோடு நம்ம மேலைசை கலைஞர்கள் மேற்க பிள்ளையார் கோயிலுக்கு செல்லும்படி உங்களை மீண்டும் மீண்டும் விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உச்சினி மாகாளி அம்மனுக்கும் துர்க்கை அம்மனுக்கும் நியமிக்கப்பட்டு வைத்திருப்பவர்கள் தயார் நிலையில் மேலைசை கலைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தயார் நிலையில் இருக்கும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்து அட்டமகா காளியர் அதாவது பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். காளியம்மா உச்சினி மாகாளி துர்க்கை அம்மா முப்படாதி அழகு கிடையாது, பத்திரகாளி அழகு கிடையாது. நாம என்ன செய்யணும்? பார்வதி தான் அழகே என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்படியே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். ஏது சொல்லுகிறார் தெரியுமா? அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று என்னை ஆட்டும் என்னை அது சொல்வாரா? அடிமா
நாரத மகாமுனிவர் பார்த்தா கடகம் மூட்டை இடமில்லன்னு நினைச்சோமே பார்வதி தனிமையிலே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நாரத மகாமுனிவர் ஓடோடி வந்து ஏ பாட்டி ஏ பார்வதி ஏ பார்வதி தரிசனம் அப்படித்தான் சில நேரம் சிரிப்பா அத மாதிரி சிரிக்கிறது மாதிரி இவ சிரிக்கா. ஏன் தெரியுமா? தொண்டை கட்டிட்டு. ஆமா, இந்த சிரிப்பு தான் வருது. இல்லனா நான் சிரிக்கிற சிரிப்புக்கு அப்படி எங்க அம்மாவும் அப்பாவும் காலையில நான் எந்திரிச்சு சொன்னேன் அந்த பொட்டில உட்கார வச்சு நான் சிரிக்கிற அழக பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, இப்ப சிரிக்க முடியல, தொண்டை கட்டிட்டு. ஆமா, எங்க அண்ணன் வயசு மாதிரி ஆயிட்டு. எங்க அம்மா போன் அடிச்சா நாம பேசினா ஏன் பேசியப்பா என் பிள்ளைகிட்ட குடுல நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் பேசுறேன். ஆமா, அண்ணா அப்பப்ப எட்டி பாக்காரு அப்படின்னு என்ன பண்ண? ஆமா, தொண்டை கட்டிட்டு. ஆமா, அதாவது ஏ பாட்டி பார்வதி நொண்டி பார்வதி எப்படி சிரிக்கா தெரியுமா? என்ன பொம்பளை கிளிக்கு கலகல என்ன உயிரெழுத்தெல்லாம் வருது வெளியே? உயிரெழுத்தெல்லாம் வருது. ஆமா, வருமோ? அதனாலே பார்வதாதேவி தன்னையே மறந்தா. ஏனே உள்ள எலும்பெல்லாம் தெரியுது வாய்க்குள்ள. தொண்டை எலும்பெல்லாம். ஆமா, பொக்குவாய். ஆமா, பொக்குவாய் தானோ? என்ன பாப்பா? அதனாலே பார்வதி தன்னை மறைந்து சிரித்துக் கொண்டிருக்கும் போது பார்வதியால் சிரிக்கும் சத்தமானது இங்கே வருகிறது தெரியுமா? நாரதர் காதிலே கேட்டு நாரத மகாமுனிவர் அழைத்தார். ஏ பேரப்புள்ள, எப்பவியா வந்தியது? நான் வந்தது கூட தெரியாம தன்னை மறந்து இப்படி சிரித்து கொண்டிருக்கேன். என்ன காரணம்? அறிய வேணும் தெரிய வேணும் என்று சொல்ல. ஓ பேரப்புள்ள, ஓ நாரதா, இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன்? நான் ரொம்ப நல்லா இருக்கேனா? அழகா இருக்கேனா? சரி, நல்லா இருக்கேனா? நல்லா இருக்கேனா? பேரப்புள்ள, உங்க தாத்தா என்ன சொன்னாவோ தெரியுமா? என்ன சொன்னாவோ தெரியுமா? இன்னைக்கு 14 லோகத்திலேயும் அழகிலே சிறந்த அம்சத்திலே உயர்ந்து அழகு நிறைந்தவன் நீதான்னு சொல்லிட்டாரு. ஏ கிழவி, என்ன ஏப்பா? என்ன பாட்டி? ஏன் பாட்டி? உங்க தாத்தா பார்த்து சரி உலகட்டை அதுபோல் அல்லவா
முறை இருக்கிறது. அழகு அழகு என்று நீ பேசிக் கொள்ள வேண்டாம். அடே பார்வதி, உன்னை காட்டிலும் 16 மடங்குடைய அழகுடைய பெண்கள் ஒரு வேறல்ல இது வேறல்ல. அழகாளி 8 பேரும், அழகாளி 8 பேரும், 8 பேரும் இன்பமுடன் இருக்காளையா இருக்காளையோ. அப்பேற்பட்ட அழகிலே சிறந்த அம்சத்திலே உயர்ந்து அழகு நிறைந்த பெண்களாகவே உச்சி மாகாளி துர்க்கையம்மா இருக்காள் என்று சொல்ல பார்த்தாள் பார்வதி. இவ அழகை கண்ட ஆண்டவன் நம்மளை மறந்து போவார் அல்லவா? சக்தி உமா பார்வதியா துர்க்கையம்மா எடுத்து வந்து கைலாசம் கொண்டு வந்து பார்வதிக்கு முன்னாங்காலே அழகை எல்லாம் குறைக்க வேணும் குறைக்க வேணும் குறைக்க வேணும் கொடுக்க வேணும் கொடுக்க வேணும் கொடுக்க வேணும். அழகை குறைத்து முகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே பார்த்தா மாலி பராசக்தி 8 பேரை எடுக்கணும்னா யார போக சொல்லலாம்? யாரமா போக சொல்ல வேண்டும்? படத்துக்காரர் போய் 8 முடியுமா? என்னால போக முடியாது. அவங்க பூரா பெரிய பெரிய பாம்பா கிடக்கு. அவங்க நல்ல பாம்பு இருக்கு, சார பாம்பு இருக்கு, மக்களச்சி இருக்கு, இருதரமணி இருக்கு. அப்ப எங்க உடுக்குக்காரனா போட சொல்லுமா? மண்ணுளி பாம்பு இருக்கு. எங்க உடுக்குக்காரனா என்ன போறீங்களா? பாம்பு ஓடுதோ? எங்க தாளத்துக்காரனா போட சொல்லுமா? நீங்க போலாமா? சரி, நான் அப்போ ஒரு ஆளை சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொல்லிடுறேன். எங்க கட்டங்கர மாமா போக சொல்லுங்க. அவர் எங்க ஓடி போயிட்டாரு? நீங்க சொல்லுவேன் தெரிஞ்சுதா? சொல்றதுக்கு முன்னாடியே ஓடிட்டாரு. எங்க போனாரு? எங்க ஓடிட்டாரு? அவர் போறேன் போறேன் போறோம்னு ஒன்னு எடுக்க போறோம்னு அவரை பத்தி நம்மளுக்கு தானே தெரியும். அவர் போக சொல்லுங்க. அப்பா அப்பா எங்க மாமனா மாமா என் வயிறு பசிக்கு வாங்க பழம் பழம் எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. அவர் தான் சரியான ஒரு ஆளு. 8 பேரை அவர் தான் தூக்க முடியும். இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 பேரை தூக்கிட்டு வருவாரு. ஆமா. ஏன் மாமா போறீங்களா? 8 பேரை தூக்க போறீங்களா? போயிட்டு வரீங்களா? நீங்க ரெடியா? ரெடியா? போமா. 40,000 பேரை தூக்க சொன்னாலும் தூக்கிடுவாரு. 40,000 பேருக்கு அவரால் இல்லையா கொடுக்க முடியும். தூக்க சொன்னாலும் தூக்கிட்டு வந்துருவாரு.
அதனாலே இதுக்கு சரியா உள்ள ஆள் யாரு தெரியுமா? நமது அண்ணன் கோபால கண்ணன் என்பெருமாள் நாராயணன் மட்டும்தானே. அதனாலே அச்சுதன் கண்ணனை அழைக்க வேண்டும் என்று யாரி பராசக்தியானவா அவ அச்சுதனை எப்படி அழைத்தால் தெரியுமா? நாராயணா நமோ நாராயணா 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 நாராயணா நமோ நாராயணா. பள்ளி வந்த பச்சம் மாலை இப்போ திருப்பார்கடலதில் சயன செய்யும் திருமாலை இப்போ பள்ளி வந்த அச்சோதனை இப்போ அச்சோதனை இப்போ நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயணா நமோ நாராயணா. ஜெய உண்ட நம பெறகலையோ ஒரு கலசத்திலே கூட நானும் பெறகலையோ பெறகலையோ கூட்டுப்பாலே உன்னாலையோ பெருமாள் கேட்கலையோ கேட்கலையோ விளையாட 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 அருமை தோழி எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அருமை தோழி எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் சொல்லையா தோழி எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும். சோவி எங்கு ஆடுவதற்கு சோவி எங்கு ஆடுவதற்கு சோவி எங்கு ஆடுவதற்கு 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 சுந்தரிகள் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் சுந்தரிகள் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஆடுவதற்கு 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 ஆமையா சொல்லையா எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும். தட்டாங்கல்லு விளையாட தமையமார்கள் எனக்கு வேணும் அண்ணா கண்ணா கோபாலா எனக்கு வெத்தலைகள் சுருள் மடிக்க வெத வெதம்மா தோழி வேணும் பார்வதியா கேட்ட போது கேட்ட போது பச்சம்மாலும் ஏது சொல்வார் ஏது சொல்வார் ஏது சொல்வார் கேட்ட போது கேட்ட போது ஆமையா ஏது சொல்வார் ஏது சொல்வார் ஏது சொல்வார் அரே அண்ணா கண்ணா எனக்கு
எனக்கு புதுசா இளசா சின்னஞ்சிறு தோழிகளாக ஆமா 8 பெண்கள் வேணும் என்று சொல்ல சொல்ல பார்வதி என்ன? கைலாச வாசல்லே ஏகப்பட்ட தோழியர்கள் தந்திருக்கிறேன். ஆமா ஐயா அப்படி என்றால் சரி. ரம்பை, ஊர்வசி, மேனகா, திலோத்தம்மா, ஆமா அப்படி நலாயணி, குலாயணி, சரி. ஏகப்பட்ட தோழியர்கள் இருக்கும் போது ஆமா புதுசா இளசா ஆமா ஐயா தோழி பெண்கள் வேணும்னு கேக்கிய கேக்கியா? ஏய் பார்வதி, ஏய் என்ன இப்படி தோழி பெண்கள் இருக்கேல நான் அப்பேற்பட்ட பெண்களுக்கு எங்க போவேன்? அவங்க எல்லாம் பழைய தோழி ஆயிட்டாங்க. அப்படியா? ஆமா அண்ணா என்ன? அவர்கள் எல்லாம் கைலாச வாசல்லே கைலாச ரம்பையர்கள். ஆமா ரம்பையர்கள் என்றால் என்ன? திரு நடனம் ஆடக்கூடிய நடன தோழிகள். சரி. அதனாலே அவர்களை பார்த்து பார்த்து புளிச்சு போச்சு. புளிச்சு போச்சு. எனக்கு புதுசா ஆமா ஐயா இளசா இளசா சிறுசா சிறுசா எண்ணி 8 பிள்ளைகள் வேணும் என்று சொல்ல ஆமா அப்பேற்பட்ட பெண்களுக்கு எங்க போவேன் ஏது போவேன் என்று அச்சுதன் கண்ணன் கேட்க ஆமோ அம்மா பார்வதியே பார்வதியா அப்பேற்பட்ட பிள்ளைகள் வேணுமே ஆனா என்னய்யா நான் எங்க போவேன் யாது செய்வேன் என்று சொல்ல ஏ அண்ணா அங்க இங்கெல்லாம் போக வேண்டாம் வேண்டாம். நாகலோக பட்டணத்திலே 8 பேர் வளர்ந்து வருகிறாள் என்று சொல்ல சொல்ல அதிலே உச்சியினி மாகாளியன் துர்க்கை அம்மா ஆமா அழகிலே சிறந்த அமுசத்திலே உயர்ந்திருக்கிறார். உயர்ந்திருக்கிறார். அதனாலே அவளை கொண்டு வந்து சரி. நாள ஒரு காலத்திலே ஆண்டவன் பகவான் உச்சியினி மாகாளி துர்க்கை அம்மாளை பார்த்தாருன்னு சொன்னா ஆமா உன் தங்கச்சி பார்வதியை மறந்து போவார். மறந்துடுவாங்க. அதனாலே 8 பேரை எடுத்து வந்து அழகை குறைக்க வேணும் என்று சொல்ல அழக குறைக்கணும்னா என்னய்யா நாகலோகம் போனுமே ஆனா ஆனால் நாகராஜ நாகக்கன்னி படத்தை விரிக்கும், ஆமையா பச்சை மாலை தீண்டும். தீண்டும். அதனாலே என்ன? நான் நாகலோகம் போனுமே ஆனா ஆனால் ஆண்டவனுக்கு தெரியாமல் ஜடாபாரத்துக்குள்ளே சரி நாகதாளி வேறும் ஆமா படக்கும் படகும் ஒன்று இருக்குதாமே, இருக்குதாமே. அது எனக்கு எடுத்து தந்தையான 8 பேரை எடுத்து வருகிறேன் என்றார். இங்க பாருங்க பாருங்க தங்கச்சி ஏ தங்கச்சி ஏ அண்ணா இங்க பாருங்க நீங்க பாருங்க நீங்க அந்த பாம்பை பார்த்து பயப்படலாமா? சரி நீங்களே 5 தலை நாகம் மேலதான் படுத்து கிடக்கல. ஓஹோ நீங்களே பாம்பை பார்த்து பயப்படலாமா? ஆஹா என்ன இருந்தாலும் என்ன அவர்கள் தீண்டினாக்கா இது எந்தேவி பழகுன லட்சுமியா ஆமா, அது வந்து பழகுன பாம்பு. பழகுன பாம்பு, அது பழகாத பாம்பு. ஆமையா அதனால ஆ. எந்தேவி லட்சுமியா என்ன பூவிழப்பா மாவிழப்பா பூமானை தான் இழப்பா, இழப்பா பொட்டிழப்பா மஞ்சள் இழப்பா மன்னவனை தான் இழப்பாள் அல்லவா. ஆமையா அதனாலே நாகதாளி வேறும் படக்கும் படகு வேணும் என்று சொல்ல ஆமா பார்வதி ஆண்டவனிடத்திலே கேட்டார். என்ன ஆண்டவன் பகவான் இருப்பதோ ஒரு வரம், ஆமா இதோ உனது அண்ணன் கண்ணன் சொல்லிவிட்டாரா? மைத்துனா கண்ணா, கண்ணா இந்த வரத்தை கேட்டதனால் உன்ன இடத்தில் நான் வரங்களை கொடுத்து அனுப்பி வைத்தாலும் சரி நாள ஒரு காலத்திலே காலத்தில் வரத்தினுடைய மகிமையாலே என்னய்யா? 3.25 நாளிகை நாளிகை தலை குனிந்து ஆமையா நிப்பாய் போ எப்படி என்று சாபத்தை கொடுத்தார். ஆமா அப்படி சாபங்களை கொடுக்க சரி அச்சுதன் கண்ணன் படக்கும் படகும் நாகதாளி வேரையும் வாங்கி கொண்டு அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கம்மா வருது? என் பெருமான் கோபால கண்ணன் என்னய்யா? கைலாச சமேதனை கடந்து இதனை கடந்து எங்கே எங்கே வாரானா வாரானா நாகலோகே பட்டணந்தான் 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 நாராயண வாராரே பட்டணந்தா பட்டணந்தான் நாராயண வாரபோது வாரபோது பார்த்துட்டாரே காளியர்கள் காலியாக உச்சினே மகாலே மகாலே சதி கொண்ட அம்மா துர்க்கை அம்மா துர்க்கையம்மா கடற்கர ஊரத்தில ஓரத்திலே சின்னஞ்சிறு வீடு கட்டி வீடு கட்டி விளையாடும் வேளையில வேலையிலே சுதந்தா ஓடி வந்து ஓடி வந்து ஏடியம்மா தங்கை மாறே தங்கை மாறு தங்கை மாறே தங்கை மாறு என்னுடைய வார்த்தைகளே தங்கை மாறு அடே தங்கச்சி தங்கச்சி எப்படி 8 பேர்களும் இப்படி வந்து
நல்லதுதானே எப்படி ஏன் சட்டை அழுக்காக கூடாது அக்கா தங்கையர்கள் 8 பேர்களும் என்ன? கடற்கரை ஓரமாக சரி சிறுமணல் வீடு கட்டி என் உச்சியினி மகாளி துர்க்கை அம்மா விளையாடி கொண்டிருக்க ஆமா என் பெருமான் பார்த்தார். என்னய்யா? அடியே தங்கச்சி என்ன வயிறு பசிக்கி வயிறு பசிக்கு வெயில் அடிக்கி வயிறு அடிக்கு கால் சுடுகிறது. சுடுது சுடுது எனக்கு ஏதாவது அன்ன ஆகாரம் இருந்தா கொடுங்களேன். சாப்பாடு இருந்தா கொடுங்களேன் சாப்பாடு இருந்தா கொடுங்களேன் இல்லன்னா சோறு சோறு இருந்தா போடுங்க அது என்ன சோறு? சோறு 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 வந்து கன்னியாகுமரியில சோறுன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா நம்ம எல்லாம் சாப்பாடுன்னு சொல்லுவோம். சாப்பாடு ரைசி சோறுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஏன் கலங்குது இந்த பிள்ளை யாமியா அழுதுட்டு இருக்கு. ஏன் கண்ணு கலங்கிட்டு ஏய், கண்ணு எரியுது. அந்த புகை புகை மூக்கு ஒழுகுது, கண்ணுல இருந்து கண்ணி வருது, தண்ணி வருது, கண்ணீர் வருது, நோஸ்ல ரன்னிங் ஆகுது தண்ணி, நாக்கு வர்றது, நாக்கெல்லாம் வறண்டு போகுது, தொண்டெல்லாம் உணருது. அதனாலே என் பெருமான் கோபால கண்ணன் கேட்டபோது என்னய்யா அட்டகாளி 8 பேரும் நாங்களே பட்டினி பசிமா இருக்கோம். ஏ ஐயா ஏ அண்ணே, எங்களுக்கு அண்ணன் இருக்காருன்னு எங்க அப்பா அம்மா சொன்னது கிடையாது. சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் உனது அண்ணன் கண்ணன் நான் தாம் என்றார். அப்பாவும் அம்மாவும் 7 கடலுக்கு அப்பால போயிருக்காங்க. நாங்களே பட்டினி பசிமா இருக்கோம்னு சொல்லிதான் இறதேட போயிருக்காங்க. அதனால எங்க அப்பா அம்மா வரும் நேரமாச்சு. நஞ்சு விஷம் கொண்டவர்கள் வந்தாங்கன்னா உங்களை பொட்டுன்னு தீண்டுனாலும் தீண்டிடுவாங்க. வந்த வழியை பார்த்து ஓடி போக வேணும் என்று சொல்ல அம்மா உங்க அப்பா அம்மாவும் பாம்பின் சொர்வத்துல இருக்கிறாங்க. பாம்புக்கு குஞ்சு கிடைக்கலன்னு சொன்னா தான் குஞ்ச தூக்கி இற கிடைக்கலன்னு சொன்னா தான் குஞ்ச தூக்கி சாப்பிடும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல உங்களை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவாங்க. அதனாலே எந்த நோடு வந்தீரானா அம்மா காளியர்களே சமய ஆதி வெள்ளை கையில அண்ணன் அழைக்கிறாரே அண்ணனோட போக வேணும் என்று தானே சொன்ன போது அட்டகாளி 8 பேரும் ஆட்டு மண்ணு சம்மதித்து எங்கே எங்கே வாராளான என் பெருமான் கண்ணனோடு என் பெருமான் கண்ணனோடு வாராளே 8 பேரும் என் பேருமா வாராளே 8 பேர் அப்படி என் பெருமான் கண்ணனோடு படகு நல்ல படகுலையும் 8 பேரை எடுத்து வைத்து நாகதாளி வேற எடுத்து அச்சுதன் தான் கோபால எங்கே எங்கே வாராரானா 8 பேரை எடுத்துக்கொண்டு வருகின்ற வழியதிலே நாகராசனுக்கும் நாகக்கன்னிக்கும் நாசி ஓட்டம் அறிந்தது. நாம் குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்து என்று சொல்லி 8 பேர்களும் ஆகாயமாகவே பறந்து வருகிறார். ஆகாயமாக பறந்து வரபோது அந்த நாகராஜன் கீழ் வரக்க கருடனவர் மேல் வரக்க கருடனோட நன்னல்பட்டு நாகராஜன் நாகக்கன்னி மூச்சையாகி பூமியிலே விட நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கு விமோச்சனங்களை அழைத்து விட்டு பெருமான் கோபாலே 8 பேரை எடுத்துக்கொண்டு எங்கே எங்கே வாரானா ஆதிவள்ளி கைலாசோ ஆதிவள்ளி கைலாசோ அச்சுதனோ வாராரே ஆதிவள்ளி கைலாசோ அச்சுதனோ
என் பெருமான் உச்சினி மாகாளி துர்க்கை அம்மாளை அழைத்து கொண்டு கண்ணன் ஓடோடி வருகிறார். பார்த்தாள் பார்வதாதேவி. என்ன சொல்றா? 8 பிள்ளைகளை எடுக்க போன நம்ம அண்ணன் கண்ணனை காங்கலையே. கோபால கண்ணன் நவநீதன் நாராயண கண்ணனை காணவில்லை என்று கைலாச வாசலை விட்டு எட்டி பாப்பாளோ. கைலாசத்துக்குள்ள போவாளோ. கைலாச வாசலை விட்டு எட்டி பாப்பாளோ. கைலாசத்துக்குள்ள போவாளோ. என் பெருமாளை கண்டா 8 பிள்ளைகளை கொண்டு வந்து கொடுத்தா. ஏ அண்ணா, இந்த 8 பிள்ளைகள் இவர்கள் தானா? என்ன அழகில இருக்கா உச்சினி மாகாளி. ஏ துர்க்கை அம்மா, என் முப்படாதி கனக துர்க்கை மாரி காளி காந்தாரி. அடேங்கப்பா, 8 பேரா அழகிலே சிறந்த அமுசத்திலே உயர்ந்து என்பட்ட அழகோடு இருக்குகிறாளே. இந்த அழகோடு இருக்க போய்த்தானே ஆண்டவன் பகவான் உறக்கத்துல பார்த்தாலும் முப்படாதி அழகி, மாரி அழகி, உச்சி மாகாளி அழகி, துர்க்கையம்மா அழகுன்னு புலம்பி இருக்காரு. இல்லனா இந்த மனுஷன் புலம்புவாரா? புலம்பவே காலமும் புலம்ப மாட்டா. அதனாலே 8 பேர்களை நாம ஈசனுக்கு தெரியாமல் ஈஸ்வரியா 8 பேரை 8 பேரை வளர்க்க வேணும் என்று சொல்லி பார்வதியா பகவானுக்கும் தெரியாமல் வளர்த்து வர பார்வதியா அப்படியே சிவனாருக்கு தெரியாமல் ஈஸ்வரி பார்வதி 8 பெண்களை வளர்த்து வருகிறார். அவ வளர்த்து வரக்கூடிய நாளையிலே ஒரு நாள் அது நமதிலே பார்த்தாள் பார்வதி. பகவான் படியளக்க பயணம் வைத்தார். பார்வதி ஒரு புறம், அதாவது 8 பேர் மறுபுறம். 8 பேர் மறுபுறம் வைத்து சோபிபரத்தி சொக்காட்டம் ஆடுகிறார். ஆடும்போது என் தாய் உச்சினி மாகாளி அவ விளையாட்டுல பார்வதா தேவியை விளையாட்டுல தோற்கடித்து விட்டார். பார்த்தாள் பார்வதி, சின்னஞ்சிறு பிள்ளையிட்ட தோர்த்தமே ஆனா பகவான் மனைவி என்று சொல்வதற்கு எளப்பமாகிவிடும். அதனாலே ஏ அம்மா உச்சி மாகாளி, ஏ துர்க்கை அம்மா, விளையாண்டது போதும், மிச்ச விளையாட்ட நாளை வச்சுக்கலாமா? நாளைக்கு வச்சுனா வச்சு விளையாடலாமே. என்னது மிச்சது? நாளைக்கு மிச்சம் இருக்க விளையாட்ட நாளை வச்சுக்கலாமா? இன்னைக்கே விளையாடணும். அக்கா, ஏ அக்கா, என்ன ஏ பார்வதி, ஆட்டனா 3 தரம் முக்கா தர. ஆமா, 3 ஆட்ட விளையாடு. யார் பக்கம் வெற்றி, ஆமா, யார் பக்கம் தோல்வி, கண்டிப்பா விளையாடியே ஆக வேணும் என்றார். இவ வரலனா அவ வருவம்னா. அம்மா வரலன்னா உடனே உச்சி மாகாளிக்கு கோபம் வந்தது. அங்கமெல்லாம் தீ பறக்குது. அவ எப்படி கோபம் கொண்டு எடுத்தார் தெரியுமா? எப்படி? இவ வரலன்னா உடனே அவ வருவம்னா வரணும்னா பத்தியா என் உச்சினி மாகாளி கோபம் கொண்டு கண் சிவந்து அவ எடுத்தாள் ஒரு சொருவம். அண்டன் தான சாமி வளர்வதற்கு அண்டன் தானே மகிழ்வதற்கு அந்தரம்மா தான் வளர்ந்து பார்வதிக்கு முன்னாலே ஆடுதாளே ஓடிவார ஆதாளே ஓட்டுவாரா ஓடிவாரா சடையோடு வீரப்பெல்லாம் விரிசடையா வெற்றி கொண்டதொரு திருமுகம்மா முட்டை போலே முழியழகா உச்சினி மகாளி துர்க்கை அம்மா முப்பூடாதி பத்தரகாளி
இருக்க இதானப்பா முதல் சொன்ன வரோம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.